கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் பலன் தரும், சிகரங்களை தொட உதவும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பிரியமானவர்களே, இந்த நாளின் வேதமறிவோம் பகுதியில் நாம் சிறுத்தையை குறித்து அறிந்து கொள்ள இருக்கிறோம். சிறுத்தைகள் பூனை குடும்பத்தை சேர்ந்தவை. இது பெரும்பாலும் இரவில் செயல்படும். கூர்மையான பார்வை மற்றும் கேட்கும் திறனை பயன்படுத்தி வேட்டையாடுகின்றன. இது தண்ணீரில் செல்ல தயங்காது. சிறந்த நீந்தக்கூடிய விலங்கு ஆகும். இது தன்னால் அடக்க முடிகிற எந்த விலங்கையும் உணவாக எடுத்துக்கொள்கிறது. பொதுவாக சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான மான் வகைகளை வேட்டையாடுகிறது. நாய்களையும் உணவாக விரும்புவது இதன் ஒரு சிறப்பு. சில நேரங்களில் கால்நடைகளை தாக்கும், மனிதர்களையும் தாக்கிய சம்பவங்கள் உள்ளன. பெரும்பாலான சிறுத்தைகள் அவற்றின் இளஞ்சிவப்பு அல்லது மஞ்சள் கலந்த நிறமும் தனித்துவமான கரும்புள்ளிகள் மூலமும் அடையாளம் காணலாம். அந்த புள்ளிகள் ரோசட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன, ஏனெனில் அவை ரோஜா மலரின் வடிவத்தை ஒத்திருக்கின்றன. இந்த வடிவங்கள் புல்வெளி மற்றும் மரங்களுக்குள் நகரும்போது அவற்றின் உடலை மறைவாக காட்ட உதவுகின்றன. ஒவ்வொரு சிறுத்தையின் ரோசட் வடிவமும் மனித விரல் ரேகையைப் போல முற்றிலும் தனித்துவமானது. முழுக்க கருப்பு நிறத்தில் காணப்படும் சிறுத்தை பிளாக் பேந்தர் என்று அழைக்கப்படுகிறது. இதில் உடலின் அடிப்படை நிறமும் புள்ளிகளும் கருப்பாகவே இருக்கும். இவ்வகை ஆசியாவில் அதிகமாக காணப்படுகிறது. ஆண் சிறுத்தைகள் பெரும்பாலும் தனியாகவே வாழ்கின்றன. பெண் சிறுத்தைகள் தங்கள் குட்டிகளை வளர்க்கும் போது மட்டுமே தனிமையை விட்டு வெளிவருகின்றன. பெண் சிறுத்தைகள் வருடத்தின் எந்த நேரத்திலும் குட்டிகளை பெறலாம். பொதுவாக 2 அல்லது 3 குட்டிகளை பெறும். குட்டிகள் கண் தெரியாமல் பிறக்கின்றன. அவற்றின் எடை சுமார் 500 கிராம் மட்டுமே. எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க தாய் சிறுத்தை சில நாட்களுக்கு ஒரு முறை குட்டிகளை வேறு இடத்திற்கு மாற்றும். குட்டிகள் சுமார் 2 வயது வரை தாயுடன் இருந்து பின்னர் தனியாக வேட்டையாட கற்றுக்கொள்கின்றன. சிறுத்தைகள் நன்கு மரம் ஏறக்கூடியது. மரக்கிளைகளில் ஓய்வெடுக்க விரும்புகின்றன. தங்கள் இரையை சிங்கம் அல்லது கழுதை புலி போன்றவற்றிலிருந்து பாதுகாக்க மரத்தின் மேல் இழுத்து சென்று
மறைத்து வைக்கும். தங்களை விட அதிக எடை கொண்ட இரையையும் மரத்தின் மேல் தூக்கி செல்ல முடியும். சிறுத்தை மிகவும் வேகமான விலங்கு. மணிக்கு 58 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும். மேலும் 6 மீட்டர் தூரம் வரை முன்புறமாக பாயவும் முடியும். ஒரே தாவுதலில் 20 அடி தூரமும் 10 அடி உயரமும் தாண்ட முடியும். பழங்கால இஸ்ரவேலை சுற்றிய பகுதிகளில், குறிப்பாக லீபனோன் மலைப்பகுதிகளில் சிறுத்தைகள் வாழ்ந்தன. தமிழ் வேதாகமத்தில் ஒரு முறை மட்டுமே சிறுத்தை பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆங்கில வேதாகமத்தில் லெப்பர்ட், அதாவது சிறுத்தை என்ற பெயர் எரேமியா 13:23, ஏசாயா 11:6, தானியேல் 7:6, ஆபகுக் 1:8 ஆகிய இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கடலிலிருந்து எழும் மிருகம் சிறுத்தை போன்றதாக விவரிக்கப்படுகிறது. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போன்றிருந்தது என்று வாசிக்கிறோம். இது உலக அதிகாரங்களின் கொடூரத்தையும் சாத்தானின் ஆட்சியையும் குறிக்கிறது. பூமியில் உள்ள ராஜ்யங்களுக்கும் தெய்வீக அதிகாரத்திற்கும் இடையிலான சிக்கலான தொடர்பை சுட்டிக்காட்டுகிறது. மனித அதிகாரம் தற்காலிகமானது என்றும் அதற்கு மாறாக தேவனின் ஆட்சி நித்தியமானது என்றும் வலியுறுத்துகிறது. வேதாகமத்தில் சிறுத்தை மனித இயல்பு, தெய்வீக தீர்ப்பு மற்றும் உலகளாவிய பேரரசுகளை குறிக்கும் ஒரு வலுவான உவமையாக பயன்படுத்தப்படுகிறது. அதன் மிக பிரபலமான பலம் பாவத்தின் ஆழமான வேரூன்றிய தன்மையை வெளிப்படுத்துகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, எப்படி ஒரு சிறுத்தை தனது புள்ளிகளை கழுவி மாற்ற முடியாதோ அதேபோல் மனிதனும் தேவனின் மாற்றமளிக்கும் கிருபை இல்லாமல் தனது பாவ இயல்பை மாற்ற முடியாது. சிறுத்தை பிறக்கும் போதே அதன் புள்ளிகள் அதன் மரபணுவில் இயல்பாகவே பதிந்திருப்பது போல மனிதனும் பாவத்திற்கான இயல்புடன் பிறக்கிறான். நமது சொந்த மன வலிமையால் மட்டும் நமது இதயத்தை முழுமையாக மாற்றிக்கொள்ள முடியாது. உண்மையான மாற்றம் என்பது இயேசு நம் உள்ளத்தில் வருவதையும் பரிசுத்த ஆவியின் புதுப்பிக்கும் வல்லமையும் தேவைப்படுவதை குறிக்கிறது. என்னால் ஒன்றும் கூடாது, தேவனாலே எல்லாம் ஆகும் என்ற தாழ்மையின் சிந்தையை நம் அனைவருக்கும் தேவன் தந்தருள்வாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு இஎம்டிஆர் பற்றி கடைசியாக உள்ள செஷன். இதுவரை நம்ம இஎம்டிஆரில் என்னெல்லாம் ஆக்சுவலி பண்ணுவோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்றைக்கு நம்ம ரேப்பப் பண்ணும் பொழுது உங்களுக்கு மனதில் கேள்வி வரலாம். இப்போது இஎம்டிஆர் தெரப்பி அப்படின்னு பண்ணுறோம் அப்படின்னா அதில் அல்டிமேட்டாக என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அது என்ன மாதிரி இருக்கும்? இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு மெட்டஃபோர் யூஸ் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் மழையில் காரை ஓட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம். மழையில் காரை ஓட்டிகிட்டு போகும்போது உங்கள் விண்ட்ஷீல்டு அது வழியாக பார்க்குறது ரொம்ப கடினமாக இருக்கும் இல்லையா? அப்போது அந்த மழையில் உங்களுக்கு விஷன் கிளாரிட்டி வேணும்னா என்ன பண்ணுவீங்க? விண்ட்ஷீல்டு வைப்பரை போடுவீங்க. அந்த விண்ட்ஷீல்டு வைப்பர் ஆன் ஆன உடனே அழகாக அந்த மழை துளி எல்லாத்தையும் அது அந்த தண்ணி எல்லாத்தையும் விளக்கிவிடும். விளக்குன உடனே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிளியர் விஷன் கிடைக்கும். அந்த மாதிரி தான் உங்களுடைய பழைய கடினமான சம்பவங்கள் இல்லைன்னா கசப்பான வாழ்க்கையில் உள்ள சம்பவங்கள் அது உங்கள் விஷனை பிளைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இல்லைன்னா அது உங்கள் விஷனை கலர் பண்ணுறதுக்கு பதிலாக அதையெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஒரு கர்டன் பிரிஞ்ச மாதிரி தள்ளி விட்டுட்டு கிளாரிட்டி, முன்னால் பார்க்குறதோடைய கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நீங்கள் முன்னால் உங்கள் கோலை பார்த்து நீங்கள் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்கம் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த ப்ராசஸிங் தெரப்பீஸில். இது எவ்வளவு எஃபெக்டிவாக இருக்கும்? இப்போ சில ஸ்டடீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்டடீஸ் பண்ணும்பொழுது அவங்க ஒரு செட் ஆஃப் இஎம்டிஆர் தெரப்பி பண்ணி முடித்த பிறகு பிடிஎஸ்டி இருக்கிறவங்களுக்கு சிம்டம்ஸை அவங்க மெஷர் பண்ணும் பொழுது ஒரு 70% பீப்புள்கிட்ட சிம்டம்ஸ் நல்லாவே குறைஞ்சி அவங்களுக்கு பிடிஎஸ்டி டயக்னோசிஸ் மீட் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் போய்விட்டது. இதே பீப்புளை திரும்ப ஒரு வருஷம் கழித்து திரும்பமாக அவங்க இன்டர்வியூ பண்ணி சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்க்கும் பொழுது
1 வருஷத்துக்கு அப்புறம் 90% பீப்புளுக்கு சிம்டம்ஸ் இல்லாமல் போயிட்டு. அப்போது இதோடைய அர்த்தம் என்ன? இந்த மாதிரி ப்ராசஸிங் தெரப்பீஸ் நம்ம பண்ணும் பொழுது அந்த இஃபெக்ட் வந்து சஸ்டெயின்டாக இருக்கும், இன்க்ரீஸும் ஆகும் இஃபெக்ட் சைஸ். சிலருக்கு தெரப்பி எல்லாம் முடிச்சு போயிருப்பாங்க, ஆனால் 2 வருஷம் கழிச்சு ஏதோ வாழ்க்கையில் நடந்தது, திரும்ப சிம்டம்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு டாப் அப் தெரப்பி தேவைப்படலாம். அந்த மாதிரி தேவைப்படும் பொழுது யூஸ்வலி அவங்க ரிக்கவரி குவிக்கராக இருக்கும், நம்பர் ஆஃப் செஷன்ஸ் நீடடும் கம்மியாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு மனசில் வச்சுக்கோங்க. 100% க்யூருங்கிறது இன்னும் நம்ம கண்டுபிடிக்கலை. ஆனால் அதுக்கு எவ்வளோ பக்கத்தில் வருமோ அது இந்த மாதிரி தெரப்பீஸ் வந்து அதை நம்மளை அதுக்கு பக்கத்தில் கொண்டு போகுது, பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் கேட்கலாம், இது வந்து கண்ணு தானே எப்படி மூவ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, இல்லைன்னா பைலேட்ரல் டேப்பிங் இந்த முதல்ல கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன், இதெல்லாம் பண்ணால் அது ஈஸி தானே, நானே பண்ணிடலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். செல்ஃப் EMDRக்கு புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க, அதுக்கு ஆப்ஸ் கூட இருக்குது, சரியா? ஆனால் அதில் ரிஸ்க் என்னென்னா, உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பொழுது சிலது வந்து உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் சைல்ட்ஹுட்டில் இருந்துருக்கலாம், இன்ஃபென்சியில் இருந்துருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு பிட்வீன் செஷன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் கூடலாம். தெரப்பி பண்ணும் பொழுது இன் செஷன் கூட உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப அதிகமாக வரலாம். இது தானாகவே மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுக்காக தெரப்பிஸ்ட் நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணுறது வந்து நல்லது. நிறைய செஷன்ஸ் EMDR நீங்கள் யார் கூடயாவது பண்ண பிறகு சின்ன சின்ன ப்ராப்ளமை நீங்கள் செல்ஃப் பண்ணி பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் கைட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு நான் எப்படி நாங்கள் EMDR பண்ணுறோங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போது எத்தனை செஷன்ஸ் ஒருத்தருக்கு தேவைப்படும்? சாதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 6 to 8 செஷன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வித்தியாசம் தெரியப்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சிலர் வந்து சிங்கிள் எபிசோட் ட்ராமா அப்படின்னா ஈவன் 1 or 2 செஷன்ஸில் நல்லா அவங்களுக்கு கிளியர் ஆயிரும், பார்த்துக்கோங்க. வேறு ஒன்றுமே இல்லை, இப்போது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் அதை மட்டும் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம், இல்லைன்னா யாராவது இழந்துட்டோம், சிங்கிள் இன்சிடென்ட் ட்ராமா அந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணும் பொழுது 1 or 2 செஷன்ஸில் கூட சில வேளை உங்களுக்கு ரிலீஃப் வந்துடும். ஆனால் காம்ப்ளெக்ஸ் ட்ராமா இருக்கும் பொழுது உங்களுக்கு அதிகமாக செஷன்ஸ் தேவைப்படும். ஸோ இதோட நம்ம EMDR டிஸ்கஷன் வந்து இப்பொழுது முடிக்கிறோம். அடுத்தாப்பில் டீப் பிரெயின் ரீஓரியன்டேஷன் பார்ப்போம் அடுத்த சீரீஸில். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இதை கேட்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் தருகிறேனப்பா. எங்களை கர்த்தாவே நீ நன்றாக அறிந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்கள் பாதைகளை நீர் செமையாக்கி தாரும் ஆண்டவரே. எங்கள் விஷனில் கிளாரிட்டி தாரும் ஆண்டவரே. எங்கள் குறிக்கோளை கர்த்தாவே ஷார்ப்பாக எங்கள் ஃபோக்கஸில் வைத்து கொண்டு நாங்கள் போக நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் தினமும் உறவாடும் கர்த்தாவே. எங்களோடு கூட தினமும் நீர் பேசும் ஆண்டவரே. நீர் இல்லாமல் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை வெறுதா கர்த்தாவே. நீர் இல்லாமல் கர்த்தாவே நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எங்களை கைப்பிடித்து ஒவ்வொரு நாளும் தேவையான பலத்தையும் தைரியத்தையும் நீர் கொடுத்து நீர் எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. பிரியமான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சிறிய கதையுடன் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு தாய் தனது குடும்பத்தின் ஆடைகளை சலவை இயந்திரத்தில் துவைத்து வந்தாள். ஒரு நாள் துவைத்த ஆடைகளில் கரும் புள்ளிகள் தோன்றியதை கவனித்தாள். அதோடு சலவை இயந்திரத்திலிருந்து துர்நாற்றமும் வீசியது. இது ஏன் நடக்கிறது என்று அவள் ஆச்சரியப்பட்டாள். நல்ல டிட்டர்ஜென்ட் தானே போடுறேன், நல்ல பிராண்டட் மெஷின் தானே வாங்கினேன் என அவள் குழம்பினாள். தண்ணீர் வரும் பைப் லைன் எல்லாத்தையும் சோதித்து பார்த்தாள். எல்லாம் பர்ஃபெக்ட். ஒரு நாள் அவள் கண்ணில் அந்த சலவை இயந்திரத்தின் யூசர் மேனுவல் கண்ணில் பட்டது. அதனை படித்தாள். அதில் இயந்திரத்தின் வடிகட்டியை தினமும் சுத்தம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அவள் உடனே வடிகட்டியை சுத்தம் செய்தாள். அதன் பிறகு துர்நாற்றம் மறைந்தது. ஆடைகளிலும் கரும்புள்ளிகள் தோன்றவில்லை.
அன்றிலிருந்து அந்த தாய் வடிகட்டியை தவறாமல் தினமும் சுத்தம் செய்து சலவை இயந்திரத்தை நன்றாக பராமரித்தாள். இதனால் ஆடைகள் எப்பொழுதும் சுத்தமாகவும் மணமாகவும் இருந்தது. இந்த ஸ்டோரி நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை கற்றுத்தருகிறது. நம்ம வாழ்விலே பல போராட்டங்கள் இருக்கலாம், அதுக்கு ரீசன் தெரியாமல் நம்ம குழம்பி இருக்கலாம். ஆனால் அது ஒரு சின்ன காரணமாக நம்ம இதுதானே அப்படின்னு நிராகரிக்க ஒரு காரியமாக கூட இருக்கலாம். இன்றைக்கு அப்படி ஒன்றை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். மாயை என்ற ஒரு சொல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. வேனிட்டி என்று ஆங்கிலத்தில் வருகிறது. இது ஒரு சொல், ஆனால் 2 அர்த்தங்கள் கொண்டவை. முதல் அர்த்தம் தன் அழகு, திறமை அல்லது சாதனைகளை பற்றி அதிகமாக பெருமை பாராட்டும் குணம் அல்லது தற்பெருமை என்பதை குறிக்கும். இன்னொரு வேனிட்டி எதனை காட்டுகிறது என்றால், உண்மை தன்மையை மறைத்து ஒரு இல்லூஷன், அதாவது பிரமை அல்லது உண்மை போல் தோன்றும் பொய் என்பதை குறிக்கும். அதனால தானோ என்னவோ நம்ம குளியல் அறையில் இருக்கும் அல்லது உடை மாற்றும் இடத்தில் இருக்கும் கண்ணாடி வேனிட்டி என்று பெயர் வந்தது போல. மாயை என்ற குணம் யார் இடத்துல இருந்தது என்று நீங்க வேதாகமத்தில் பார்க்கும்போது எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் சாத்தானை பற்றி வாசிக்கிறோம். வேனிட்டி இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு சேட்டன். சுய பெருமை என்பது சாத்தானோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒன்று. அதே சமயம் உண்மையை போல் தோன்றும் பொய்க்கு சொந்தக்காரனும் சாத்தான் தான். லை இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் சேட்டன் என்று சொன்னால் மிகையாகாது. முதலாவது தற்பெருமை. எசேக்கியேல் 28:12-14 வரை சாத்தானை ஆண்டவர் எதற்கு எப்படி உருவாக்கினார் என்று சொல்கிறது. எசேக்கியேல் 28:12 பின்பகுதி சொல்கிறது, நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். எசேக்கியேல் 28:13 சொல்கிறது, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். எசேக்கியேல் 28:14 பார்த்தீங்கன்னா, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். பாருங்க, அவ்வளவு அழகா ஞானமா காப்பாற்றுவதற்காக ஒரு கேருபினாக உருவாக்கப்பட்டவன். ஆனால் அவன் மேட்டிமை ஆனதனால் தள்ளப்பட்டான் என்று எசேக்கியேல் 28:17 சொல்கிறது. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன் என்று சொல்கிறது. பாருங்க, நம்முடைய அழகு, அறிவு, அந்தஸ்து எல்லாம் வைத்து பெருமை வந்து விட்டால் எல்லா பிரச்சனைக்கும் ஸ்டார்டிங் பாயிண்டாக அது மாறிவிடும் என்பதை நாம் மறக்கவே கூடாது. நம்ம ரொம்ப மற்றவங்கள அற்பமாக பார்க்குறதும், நம்மளையே நம்ம சிறந்தவர்களாக நினைக்கிறதும், வாயை திறந்து நம்ம பேசினாலே மக்கள் நம்ம சுயபெருமையை பேசுகிறோம் என்பதை தெளிவாக கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் நாம் இருந்தோம்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். தற்பெருமை தலை தூக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவர் நம்மை உயர்த்தும்படி ஒப்பு கொடுக்கணும். யாக்கோபு 4:10 சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். 2வது மாயையுடைய அர்த்தம் உண்மை போல் தோன்றும் பொய். இன்னைக்கு நம்ம பார்க்கும் காட்சிகள், ஆட்ஸ் எல்லாமே மாயை தூண்டி விடுகிறதா இருக்கிறது. இன்றைய உலகை சாத்தான் ஒரு இல்லூஷனில் அடக்கி வைத்திருக்கிறான். எப்படி ஏவாளை சர்ப்பத்தின் மூலம் ஏமாற்றினானோ அவ்வாறே இன்றும் செயல்படுகிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 காரியத்தில் அவன் இன்னைக்கு இந்த உலகத்தை பிடிச்சு வச்சிருக்கிறான். முதலாவது பார்த்தீங்கன்னா ப்ளஷர், நம்மை சிற்றின்பங்கள் தரக்கூடிய காரியங்களிலே நம்மளை அடிமைப்படுத்தி விடுகிறான். நிறைய பேர் இந்த சிற்றின்பத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஆனால் பிரசங்கி 2:1 சொல்லுது, நான் என் உள்ளத்திலே சொல்லி கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினால் சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையாய் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் பிள்ளைகளும் பல காரியங்களிலே சந்தோஷத்தை தேடுகிறார்கள். ஆனால் அவை எல்லாம் மாயையும் வீணும் ஆகும். 2வது எப்படி பிசாசு நம்மளை பிடிக்கிறான்னா, சக்சஸ்,
அந்த மாய வலைக்குள் நம்மை சிக்க வைக்கிறான். நம்மளை பல அச்சீவ்மெண்ட்ஸ் மூலம்தான் நம்முடைய வாழ்வின் லட்சியம் அமைந்திருக்கிறது என்று ஒரு மாயையான தோற்றத்தை கொடுக்குறான். இந்த உலகத்திலேயே மிகவும் செல்வ செழிப்பான ஒரு அரசன் யாருன்னா சாலமோன். எவ்வளவோ அச்சீவ் பண்ணவன், ஆனால் அவன் அது எல்லாம் மாயை என்று பிரசங்கி 2:11 சொல்லுகிறான். இன்னொன்று, இன்னைக்கு அதிகமாக மக்களை சாத்தான் வஞ்சிக்கிறது எதுலன்னா, என்றுமே நான் இளமையாக இருக்கணும், யூத்ஃபுல்னஸ் என்று சொல்லி வஞ்சிக்கிறான். நம்ம யூத்ஃபுல்லாக இருப்பது தவறல்ல, ஆனால் அந்த யங்காக இருக்கிறதற்காக, வயதை மறைப்பதற்காக, இளமையாக இருப்பதற்காக எடுக்கிற ஏகப்பட்ட முயற்சிகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். காஸ்மெட்டிக் கம்பெனிஸாக இருக்கட்டும், சர்ஜரிஸாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் சர்ஜரிஸ்க்கு போகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணினாலும் ஒரு காலகட்டத்திற்கு அது செயல்படும். ஆனால் யூ கேனாட் ஸ்டாப் யுவர் ஏஜிங் ப்ராசஸ். ஸோ இதிலிருந்தெல்லாம் நம்ம விடுபடணும். சாத்தானுடைய வஞ்சக வலையிலிருந்து நம்மளை விடுவித்து கொள்ளணும். அப்படி விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் சங்கீதக்காரனை போல ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 119:37 சொல்கிறார், மாயை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். இது நம்முடைய அனுதின ஜபமாக மாறட்டும். அது மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்வின் யூசர் மேனுவல் பைபிள் தான். அதனை அனுதினமும் வாசித்து தியானிக்க வேண்டும். சங்கீதம் 119:105 சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நம்ம போக வேண்டிய பாதையை வேத வசனம் ஒன்றே காட்டும். எப்படி நம்ம கேட்ட கதையில் ஒரு ஃபில்டர் அனுதினமும் சுத்தம் செய்யப்பட வேண்டுமோ, அப்படியே நம் வாழ்விலும் மாயைகள் களையப்பட வேண்டும். தற்பெருமைகள், பொய்யை நம்பும் தன்மைகள் களையப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே மாயையை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோமப்பா. எங்களிலே தற்பெருமைகளோ, பொய்யை நம்புகிற தன்மைகளோ எங்களில் இராதபடிக்கு, நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மாயையை பாராதபடிக்கு எங்களுடைய கண்களை ஆண்டவர் மறைத்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வசனமாகிய தீபத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாசித்து, ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை சுத்திகரித்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். விஸ்வவாணி நற்செய்தி பணியியக்கம் இந்திய தேசத்தில் 29 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் 337 மொழி மக்கள் இனங்களின் மத்தியில் இயேசுவை அறிவித்து வருகிறது. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்திய தேசத்தின் 1,00,000 கிராமங்களை இயேசுவின் நற்செய்தியினால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்பட்டு வருகிறது. சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்கள் பாவ சாபங்களில் இருந்து விடுதலை அடைந்து தாங்களாகவே முன்வந்து விசுவாசத்தை அறிக்கை செய்கின்றனர். வாரந்தோறும் கூடி தேவனை ஆராதிக்கின்றனர். இந்திய விசுவாசிகளின் ஈகையினாலே இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அறியப்படாத கிராமங்களுக்கு செல்ல ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஊழியர்களை அனுப்ப அவர்கள் பணி செய்யும் கிராமங்களை பொறுப்பெடுக்க முன்வாருங்கள். உங்கள் மூலம் சுவிசேஷ தீபம் ஒரு கிராமத்திலாவது ஏற்றப்படட்டும். ஊழிய கிராமத்தை நீங்கள் ஜெபத்துடன் தத்தெடுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் கொடுத்து ஆதரிப்பதன் மூலம் ஜீவ புஸ்தகத்தில் அநேகருடைய பெயர்கள் எழுதப்படட்டும். தேவராஜ்ய விருத்திக்காய் நீங்கள் எடுக்கும் சிறிய தீர்மானமும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் பேராசீர்வாதங்களை கொண்டு வரும். வாருங்கள், தேசத்தின் சேமத்திற்காய் திறப்பில் நிற்போர் வரிசையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள்.
விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப குறிப்புகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.